ஏம்பா ஏதோ என் பொண்டாட்டிக்கால சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ஏற்பாடு பண்ணிட்டேன். வந்தமா தின்னமா கிளம்பணுமான்னு இருக்கணும். தின்னுபிட்டு இங்கேயே பட்டைய போடணும்னு ஆசைப்பட்ட பல்லு தெரிச்சு போகும். ஜாக்கிரதை. ஓகே ஓகே. சரோ கண்ணே சாம்பார் எடுத்துனோடா. இது சரோவா கொழுப்பு தான். சரோஜா சாம்பார் எடுத்துட்டு வாடி. அப்படியே வாடியும் எடுத்துன்னு வாடி. என்னங்க ரெண்டு போட்டிருக்கீங்க? அது யாருக்கு? அது செத்து போன எங்க தாத்தாவுக்கு. 7வது வருஷத்து தவசம். பேராண்டி பேராண்டி நீ சாப்பிடறப்ப உன் பக்கத்துல எனக்கு ஒரு இலை போட்டு சோறு போடுறா, உன் கூட உட்காந்து சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்குனாரு. சரி சாப்பிடியான்னு போட்டு வச்சேன். அந்த மூதவி கொஞ்சம் வடைய வை, திருண்டு தொலையட்டும். உட்காந்து தின்னுகிட்டு இருக்காரு. அவரு வட பிரியர். என்னமோ நடக்குது இந்த வீட்ல. அதான் நடக்குது. டேய் வெள்ள மண்டையா, உன்னால எவ்வளவு சமாளிக்க வேண்டியது பத்தியா? சமாளே. டேய் நல்ல வடிச்சு நக்கி வடையெல்லாம் தின்னாச்சுல, வண்டியை கட்டு. போகணும் தான் நினைச்சேன். ஆனா சரோஜா குஞ்சே நிமிந்து பரிமாறின அழக பார்த்து பிளாஸ்பேக் ஞாபகம் வந்துச்சுப்பா. பிளாஸ்பேக்கா? விட்டா டூயிட்டு ஆடுவ போல் இருக்கு. அட பாவி, அவன் பொண்டாட்டிடா. இருக்கட்டும் சகல. சகலையா? ரகலையா இப்போ? ஆமா சகல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? பாடி ரொம்ப வீக்கா போச்சுப்பா. எனக்கு ஒரு வயாகரா மாத்திரை வாங்கி தரியா? வயாகராவா? வயாகரா மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு இங்க என்ன வாழுது? இந்த வடையால அடிச்சு கொண்டே முடியாமா? என்ன என்ன டச் பண்ண உன்னை பத்தி ஜூனியர் விகடன்ல எழுதிடுவேன். ஜூனியர் விகடன்ல என்னங்கடா அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? வேணாப்பா. என்னங்க கொஞ்சம் முதல் தேய்ச்சி விடுங்க. வந்துட்டா கண்ணா. ஜின்ஜின்னுக்கான் ஜின்ஜின்னுக்கான் ஜின்னுக்குத்தா, இந்த முதுகு மேல எனக்கு ஒரு கண்ணுக்குத்தா. இது நம்மாலே வேணாண்டா கோபாலே, இது நம்மாலே வேணாண்டா கோபாலே. உங்க கை குச்சி மாதிரி குத்துது. முதல்ல நகத்தை வெட்டணும். அவ்வளவுப்படாத, வெட்டிரண்டா செல்லம். என்னங்க கண்ட இடத்துல கைய வைக்கிறீங்க? கூச்சமா இருக்கு அப்படிங்கிற. சரி சரி, முதல் தேய்ச்சி விட்டது போதும். பிரா கொண்டு வர மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வாங்க. பிராவா? பரவாயில்ல, கொண்டார கொண்டார. எப்ப பார்த்தாலும் ஐயோ ஐயோன்னு ஒரே அலறல் சத்தம். என்ன? பிரா கொண்டு வர சொல்லி உங்ககிட்ட தானே சொன்னேன் நானு. ஆனா பிரா அந்த இடத்துல பறந்து வருது. ஏண்டி பிரா என்ன புறாவா பறந்து வர்றதுக்கு? எங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சரோஜா, நீ புறா கட்டியா? புறா இல்லைங்க, பிரா. புறா கட்டியா? நான் அங்க இருந்து தூக்கி எறிஞ்சனா அது காத்துல பறந்து வந்து இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. பறந்து வந்தா அந்த இடத்துல தொங்குமா? அந்த இடத்துல எங்க தொங்குது? கம்பியில தான் தொங்குது. அங்க பாரு. நீ பாக்கல, கம்பி உனக்கு தெரியாது. நீ போய் சீக்கிரமா புடவை மாத்திக்க போ. அப்ப புடவை அதுதான் நான் இருக்கிற இழிச்சாப்ப துவைக்கிறதுக்கு போ. டேய் பிரா கண்டா, நீ ரொம்ப ஓவரா போறடா. உன்னை யாரா பிரா கொண்டு வர சொன்னா? என்ன சகல, முதுகு தேய்ச்சி விட்டவ பிரா கொண்டு வந்து கொடுக்க கூடாதா? என்ன முதுகு வேற தேய்ச்சியா? அது எப்ப? இப்பதான். டேய் நீ விட்டா குடும்பத்துல பெரிய வில்லங்கத்தை உண்டாக்கிற போல் இருக்கு. அவ ஏன் பொண்டாட்டிடா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவ எனக்கும் பொண்டாட்டி தான். லீகல் ரைட்ஸ் எனக்கும் இருக்குது சகல. ஆஹா, அடிக்கடி சகல சகலங்கிறான். லீகல் பாயிண்ட் வரை பேசலாம். நம்ம கேஸ் எந்த கூட்டு போனாலும் ஜெயிக்காத போல் இருக்கே. இவன் அப்படியே வரப்படாது. ராத்திரி தூங்கும்போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைச்சு கட்டிட வேண்டியதான். புரியுது புரியுது.
இதெல்லாம் தாடி பாபா பண்ற மோடி வேலை. பாபா, அன்னைக்கு ராத்திரி நீங்க இங்க வந்தப்ப அந்த பங்களாவுக்கு ஏதாச்சும் ஒரு உருவத்துல போங்கன்னு நானே சொன்னேன். பையன் உருவத்துல போயிட்டீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். வர்றேன் பாபா, இப்ப வர்றேன். உங்களை பார்க்க இப்ப வர்றேன். பாபா பாபா. யாரா நீ? நான் பொம்மேரங்க. பாபாவை பார்க்கணும்னு வந்தேன். அதான் கூட நிறைய பாபா வச்சிருக்க, அப்புறம் இங்க என்னடா பாபா? ஓஹோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பாபா இந்த பங்களாவில் தான் இருக்காரு. ஏய், முதல்லயே நான் குழம்பு போயிருக்கேன், நீ வேற இப்ப குழப்பம் வந்துட்டியா? மரியாதையா போயிடு. போக மாட்டேன். நான் பாபா தரிசனம் பண்ண போக மாட்டேன். பாபா ஏய், பாபா சொன்னா நீ கேட்க மாட்டே? போடா. என்ன யாருக்கோ தகராறு, அதுல என் தலை உருளுது. புரியலையே. சில விஷயங்கள் புரியாம இருக்கிறது நல்லது. நல்லா இருக்கு பாபா, இந்த வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை பார்க்கணும்னு தேடிக்கிட்டு வந்தேன், உங்க தரிசனம் கிடைக்கல. இப்ப சொல்றேன், ஒரு வியாழக்கிழமை நீங்களே தேடிக்கிட்டு என் வீட்டுக்கு வரணும். நீங்களே என் வீட்டுக்கு வரணும். இல்லன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். கண்டிப்பா நீங்களே வரணும். நான் உயிரோட இருக்க மாட்டேன் பாபா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சோதனை மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, தெய்வத்துக்கும் வரும். என்னை தேடி வந்தவங்கள பார்க்க முடியாத நிலைமை. ஏன் பாசத்தை காட்டினா வேஷம் கழிஞ்சிடுமே. காலம் வரும்போது பாக்குறேன். பாபா, எங்கேயோ என்னமோ நடந்து போச்சு. அத நீ சொல்லிட்டு இருக்க, இந்த மரமண்டைக்கு புரியலையே. தெரிஞ்சிச்சு பாபா. நீ சேர்க்க சொன்ன அந்த இடத்துல சேர்க்காம இருக்கிற, அதனாலதான் அசம்பாவிதம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாபா, நாளைக்கு எப்படியாவது நான் உங்க சேர்த்துறேன்ப்பா. சேர்த்து தீரேன் பாபா. கண்டிப்பா பாபா, சேர்த்துறேன் பாபா. ஐயா, நீங்க ஏன் எங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? தெரியலையம்மா, ஏதோ நடக்க கூடாதது நடந்துட்டுதா? யாரோ தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டுதா? எனக்கு ஏதோ ஒரு பதட்டம். இந்த வழியா போய்கிட்டு இருந்தவன் எனக்கு தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். ஏன் எதுக்குன்னு தெரியலம்மா. சாப்பிட்டீங்களா? உங்களை தான் கேட்டேன். உள்ள வாங்க, சாப்பிட்டு போல வாங்க. சாப்பிடுங்க. அம்மா, நான் ஒரு வார்த்தை சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? இல்ல, என்ன சொல்லுங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் யாசகம் வாங்கினது இல்லைங்க. இத நீங்க ஏன் யாசகம்னு சொல்றீங்க? உங்களை நான் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளின்னு நினைச்சுதான் சாப்பாடு போட்டேன். பேசாம சாப்பிடுங்க. என்ன விருந்தாளின்னு சொன்னதுக்கு சந்தோஷமா. ஆனா குழந்தை இருக்கிற வீட்டுக்கு விருந்தாளி வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, நான் இந்த பாபாவை கொண்டு வந்திருக்கேன், வாங்கிறீங்களா? வாங்கிங்க தாய்.
எனக்கு தாங்க. பாபா, காலம் கடந்தாலும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனிமே நீதான் இந்த குழந்தைக்கு பாதுகாப்புப்பா. நீங்க இப்பவாது சாப்பிடல. சாப்பிடுறேம்மா. அம்மா, என் வயிறும் குளிர்ந்துச்சு, மனசுக்கும் சந்தோஷமாயிடுச்சு. பாபா உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. வரேம்மா. வரேன் ராசா. ஆ. பாபா, போயிட்டு வரேன்.